எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் சகோதரர்களே. இன்று நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக நம்முடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதாவது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் நம்முடைய வேட்பு மனுவை தாக்கல் செய்திருக்கின்றோம். வெற்றிகரமாக தாக்கல் செய்திருக்கின்றோம். மக்களுடைய ஆதரவோடு எழுச்சியோடு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி மக்களுடைய அன்போடு இந்த வேட்பு மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் எல்லோரும் கூட பாரத பிரதமர் அவர்கள் 3வது முறையாக ஆட்சி கட்டிலே அமர்த்தப் போகின்றார். அதுவும் கூட 400 உறுப்பினர்களை தாண்டி பாரத பிரதமர் அவர்களை அமர்த்தப் போகின்றார். அதில் நிச்சயமாக கோவை மக்களுடைய குரலாக அங்கே வேட்புமனு தாக்கல் செய்திருக்கக்கூடிய எங்களுடைய குரல் அங்கே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை முழுமையாக எங்களுக்கு இருக்கு. கோயம்புத்தூர் மக்களை பொறுத்தவரை கடந்த 10 நாட்களாகவே மிகப்பெரிய அன்பை காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். சூலூராக இருக்கட்டும், பல்லடமாக இருக்கட்டும், நகர்பகுதிகளாக இருக்கட்டும், கவுண்டம்பாளையமாக இருக்கட்டும், சிங்காரல்லூராக இருக்கட்டும், கோயம்புத்தூர் தெற்கு வடக்காக இருக்கட்டும், எல்லா இடத்திலும் கூட மிகப்பெரிய அன்பை செலுத்துகின்றார்கள். கோயம்புத்தூருடைய குரல் பாராளுமன்றத்திலே கம்பீரமாக ஒலிக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். அதனால் நிச்சயமாக நாங்கள் இதை செய்வோம். கோயம்புத்தூர் மக்களுக்கு உறுதுணையாக இருப்போம். வளர்ச்சியிலே பங்கெடுப்போம். வளர்ச்சியை வேகப்படுத்துவோம். அவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையையும் கூட கலந்து கொடுப்போம் என்று இன்று உறுதியேற்கின்றோம். வந்திருக்கக்கூடிய பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்கள் நன்றிகளை தெரிவித்து, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்கன்னா பதில் சொல்கிறேன். மேடம், அதாவது இன்று நம்முடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் யாரெல்லாம் கட்சியினுடைய கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் மட்டும் அழைத்திருந்தோம். வேட்புமனு தாக்கல் வெற்றிகரமாக செய்திருக்கின்றோம். ஒரு எழுச்சியான ஒரு வேட்புமனு தாக்கல் நடந்திருக்கிறது. எங்களுக்கு தெரியும், களத்தை பார்க்கும் பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய வெற்றி உறுதிப்பட்டுப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக மக்கள் 10 ஆண்டு காலமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பக்கம் பிரதமருடைய ஆட்சி, இன்னொரு பக்கம் பிரதமருடைய குரலாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் இல்லை என்பதையும் கூட மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். 2021 எங்களுக்கு கோயம்புத்தூர் தெற்கு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அருமை அக்கா வானதி ஸ்ரீனிவாசன் அவர்களை கோயம்புத்தூர் மக்கள் அன்பு பரிசாக கொடுத்திருக்கின்றார்கள். இந்த முறை 6 சட்டமன்ற தொகுதி நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் இணைந்து மோடி அவர்களுக்கு அன்பு பரிசாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியை கொடுப்பார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு வந்திருக்கிறது. மக்களுடைய எழுச்சி அதற்கு சாட்சி. வேட்பாளர் வந்துட்டு அவரோட தன்மையை பத்தி பொய்யான தகவலை நீங்க கூறியிருக்கீங்க. ஜென்டில்மேனா இருந்தா நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கணும். ஒரு நிமிஷங்க, பகிரங்கமாக மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாதுங்க மேடம். நான் சொல்லியிருக்கக்கூடிய கருத்து என்னுடைய கருத்து. அது பத்திரிகை நண்பர்கள் நீங்கள் போய் ஆராய்ந்து அலாசுங்க. அதனால் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம், இங்கே எங்களுடைய போட்டி வேட்பாளர்கள்ட்ட கிடையாது. எங்களுடைய போட்டி தமிழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஆதிக்க சக்திகளோடு. இன்றைக்கி 2 வேட்பாளரும் காலையிலிருந்து மாலை வரை, ஏன்னா இப்பவும் பார்த்திங்கன்னா பிஜேபி இங்கே வலிமையாவதற்கு முன்பு அவர்களுக்குள்ளே சண்டை போட்டாங்க. இன்றைக்கி பிஜேபி வலிமையடைந்து கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதி தமிழகம் முழுவதுமே வெற்றியடைய போகிறது என்று தெரிந்த பிறகு இருவரும் சேர்ந்து பாரதிய ஜனதா கட்சியில் சண்டை போடுறாங்க. அதான் இன்றைக்கி நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். எங்களுடைய சண்டை யாரோடு? எங்களுடைய சண்டை யாரெல்லாம் வளர்ச்சியை தடுக்கின்றார்களோ அவர்களோடு. எங்களுடைய சண்டை தமிழகத்தினுடைய ஆதிக்க சக்திகள் கோயம்புத்தூர் வளரக்கூடாது நினைக்கின்றார்கள் அவர்களோடு. எங்களுடைய சண்டை யாரெல்லாம் கஞ்சா விற்கிறாங்களோ அவர்களோடு. எங்களுடைய சண்டை யாரெல்லாம் அடுத்த தலைமுறையினுடைய வளர்ச்சியை தடுக்கின்றார்கள் அவர்களோடு. அதில் மிக தெளிவாக இருக்கின்றோம். கோவை உள்ளிட்ட கொங்கு மண்டலத்தில் சேர்ந்த 7 மாவட்டங்கள் தொழில் வளர்ச்சி முக்கியம் உங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஏர்போர்ட்டில் இன்டர்நேஷனல் கனெக்டிவிட்டிக்கு ஒரு துபாய்க்கு ஒரு ஸ்லாட் கேட்டு 10 வருஷமாக போராடிட்டு இருக்காங்க. இது சென்ட்ரல் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் பார்த்தாங்க, எல்லா மினிஸ்டரும் போயாச்சு. இது வரைக்கும் ஒரு நடவடிக்கையும் இல்லை. வேற அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் சிறிய விமான நிலையங்கள் கூட they are getting the slot for துபாய். ஒரே ஒரு ஃப்ளைட்டுக்கு they are waiting for more than a decade கோயம்புத்தூர் இண்டஸ்ட்ரி. அதே மாதிரி பருத்திக்கு 10% இறக்குமதி வரி 11% ரத்து செய்யுங்க, காட்டன் பிரைஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கேட்டுருக்காங்க. ஜவுளி தொழில் பயங்கர நெருக்கடியில் இருக்குன்னு they have made so many representations, but still now there is no action taken. அதே மாதிரி விஸ்கோஸ், பாலிஸ்டர் 2 தான் ரொம்ப முக்கியமான செயற்கை நுழைவு. அந்த செயற்கை இலையை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் இந்தியாவிலேயே ரிலையன்ஸ், பிர்லா குரூப் தான் கையில் வச்சுருக்காங்க. அவங்க கிட்ட ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குது. 1 கிலோ 30 ரூபா வரைக்கும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வி ஆர் இம்போர்ட்டிங்னு கேட்கும்போது, ஆனால் பாடம் எடுக்கிறீங்களா கேள்வி கேட்குறீங்களா? பாடம் எடுக்கிறீங்களா கேள்வி கேட்குறீங்களா? இந்த கோயம்புத்தூரினுடைய பாராளுமன்ற தொகுதியினுடைய
இதற்கு முன்பு உறுப்பினராக இருந்தவர்கள் எத்தனை முறை பாராளுமன்றத்தில் அதை பற்றி பேசியிருக்காங்க? ரெக்கார்ட் எடுத்து பார்த்துருக்கீங்களா? இதற்கு முன்பு கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் பாராளுமன்றத்தில் நீங்கள் சொன்ன பிரச்சனையெல்லாம் எத்தனை முறை பேசியிருக்காருன்னு நான் சொல்கிறேன். எதுவுமே பேசாமல் அமைதியாக உட்காந்துருக்கிறேன். இன்றைக்கி கட்சியாக மக்கள் பிரதிநிதி இல்லாமல் கட்சி உறுப்பினர்களாக நாங்கள் சண்டை போட்டு கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இம்போர்ட் டியூட்டி ஒரு காலத்தில் தேவைப்பட்டுச்சு. கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் இம்போர்ட் டியூட்டி வேண்டும் என்று சொன்னார்கள். இம்போர்ட் டியூட்டி வந்துச்சு. பியூஷ் கோயல் அவங்க, நிர்மலா சீதாராமன் அவங்க வந்தாங்க. அதன் பிறகு காட்டன் விலை குறைய வேண்டும் என்பதற்காக இம்போர்ட் டியூட்டி கொண்டு வந்தோம். காட்டன் டியூட்டி 20,000 ரூபா குறைஞ்சிச்சு. அதன் பிறகு இம்போர்ட் டியூட்டியை மறுபடி எடுத்தால் காட்டன் விலை குறையினாங்க. அது டெம்பரரி ப்ரொவிஷன். காட்டன் சிசிஐ, காட்டன் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, அதை முழுவதும் கலைச்சிங்கன்னா தான் காட்டன் விலை குறையினாங்க. இப்போ அதற்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், இத்தனை காலமாக 10 ஆண்டு காலமாக, குறிப்பாக கடந்த 5 ஆண்டு காலமாக கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்தில் என்னென்ன பேசியிருக்காங்க, இதை பற்றி பேசியிருக்காங்களா? இது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, 87 ஏக்கர் விமான நிலையத்துடைய நிலத்தை கொடுக்கறதுக்கு எத்தனை காலம் மாநில அரசு எடுத்துக்கொள்ளும்? ஜோதிராத்ய சிந்தியா அவர்கள் 3 முறை கடிதம் எழுதியிருக்காங்க. 3 முறை ஏவியேஷன் மினிஸ்டர் மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கு 3 முறை கடிதம் எழுதியிருக்காங்க. கடைசி 87 ஏக்கர் கொடுக்குறதுக்கு என்னென்ன பிரச்சனை? 87 ஏக்கர் வாங்குறதுக்கு ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி கோயம்புத்தூருக்கு வரணுமா? 10 ஆண்டு காலமாக தடுத்திருக்கு. கரூர் கோயம்புத்தூர் 6 வழிச்சாதை ஒரு ப்ராஜெக்ட் அக்யூசிஷன் ஆஃபீஸர் போடுறதுக்கு எத்தனை நாளுங்கண்ணா? கோயம்புத்தூர் ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் வந்திருக்கு, என்ன வேலை செஞ்சுருக்காங்க? அதனால் இதை நீங்கள் யார்கிட்ட கேட்கணும்னா, ஆட்சியில் யார் இருக்காங்களோ ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மோடி அவர்கள் இங்கே கொடுத்தும் கூட நீங்கள் தான் சொன்னீங்க ஆன்டி டம்பிங் டியூட்டி ரயானுக்கு நாங்கள் செஞ்சு கொடுத்தோமா இல்லையா? இதே கோயம்புத்தூரினுடைய தொழிலதிபர்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள்லாம் போய் நம்முடைய நிதியமைச்சரை சந்தித்து ரயானுக்கு ஆன்டி டம்பிங் டியூட்டி அதையும் செய்து கொடுத்துருக்கின்றோம். எதெல்லாம் கேட்டிருக்கின்றார்களோ ஒரு சாதாரண மனிதர்களாக எங்களுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏ வானத்தேக்கா அங்கே இருக்கிறாங்க. மத்திய அரசில் எடுத்துகிட்டு போய் பலமுறை பியூஷ் கோயல் அவர்களை கூட்டிகிட்டு வந்து பலமுறை சந்திப்பு நடத்தி, அது திருப்பூராக இருக்கட்டும், ஈரோடாக இருக்கட்டும், அவினாசியாக இருக்கட்டும், கோயம்புத்தூராக இருக்கட்டும், மேட்டுப்பாளையமாக இருக்கட்டும், சந்திப்பு நடத்தி அவருடைய குறையெல்லாம் கேட்டிருக்கின்றோம். நீங்கள் வளர்ச்சியே வேண்டாம் என்று சொன்ன ஒரு கம்யூனிஸ்ட் எம்பி 5 ஆண்டு காலமாக வளர்ச்சியை பற்றி, நீங்கள் சொன்ன பிரச்சனையை பற்றி பாராளுமன்றத்தில் என்ன பேசியிருக்காங்கன்னு ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள். உங்களுக்கே தெரியும் தவறு யாரின் மீது இருக்கு. விமான நிலையத்துக்கு 3 முறை அசம்பிளியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அக்கா நம்முடைய சட்டமன்றத்தில் 3 முறை இதுவரை கோயம்புத்தூர் விமான நிலையத்தை பற்றி கேள்வி எழுப்பியிருக்காங்க. 3 முறை ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் எழுதியிருக்காங்க. கோயம்புத்தூர் வளரக்கூடாது, வளர்ச்சியை அடையக்கூடாது என்று மாநில அரசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். அதனால்தான் இன்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர் தேவை என்கின்ற அவசியம் உங்கள் கேள்வியிலிருந்தே தெரியுது. உங்கள் கேள்வியிலிருந்தே மக்களுக்கு என்ன புரியும்னா, நீங்கள் கேட்குற கேள்வி மூலமாகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டும், வரக்கூடிய பிரச்சனை ஒன்றொன்றாக சரிப்படுத்த வேண்டும் என்றால் இங்கே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்பது உங்களுடைய கேள்வியை ஊர்ஜிதம் செய்துங்க. திமுக வேட்பாளர் மருதமலை கோயிலிருந்து வேட்புமனு செய்து வந்துட்டு இருக்காரு. வெற்றி அண்ணா இது கோவில் வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் இல்லை. கோயம்புத்தூரினுடைய காவல் தெய்வம் கோணியம்மன். தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே முருகனை கும்பிட்றோம். கோணியம்மன் கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். காக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்துவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும், வளர்ச்சியோடு இருக்க வேண்டும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன் அவங்ககிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து இங்கே வந்திருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டலை, கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றோம். எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது. அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்புமனு போய் கொடுக்குற ஆள் கிடையாது. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். அது கோணியம்மனும் கோயம்புத்தூர் மக்களும் முடிவு செய்வார்கள். அவர்கள் நன்றாக இருப்பதற்கு யார் ஜெயிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்வார்கள். ஒரு சவரன் 50,000 நெருங்கிட்டு இருக்கு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா இம்போர்ட் டியூட்டி 11% 15 பண்ணியிருக்காங்க. அதை 4% குறைச்சா இன்னைக்கு ஒரு சவரன் 5,000 வரைக்கும் குறைக்க முடியும்னு இங்கே கோரிக்கை வச்சுருக்காங்க. அதுவும் ரொம்ப தொடர்ந்து தங்கத்தின் விலை கொரோனா பாதிப்புக்கு அப்புறம் உயர்ந்துட்டே போகுது. இப்போ இதை குறைக்க உடனடியாக ஒரு 4,000 5,000 குறைக்க முடியும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா முடியும். அதை பற்றி பல ரெப்ரசன்டேஷன் போயிருக்கு. இம்போர்ட் டியூட்டி அண்ணே ஒரு சப்ஜெக்ட் தெரியாமல் கேள்வி கேட்காதீங்கண்ணா. ஒரு நிமிஷம்
சப்ஜெக்ட் தெரியாமல் கேள்வி, ஒரு நிமிஷம், ஒரு விஷயம் தெரிஞ்சால் எக்கனாமிக்ஸ் புரிஞ்சால் கேள்வி கேளுங்க. மைக் இருக்குன்னு கண்டதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு நிமிஷம், கோல்டு இம்போர்ட் பாலிசி என்ன, சப்ளை டிமாண்ட் என்ன, அது தனியாக பேசுவோம். சும்மா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் சப்ஜெக்ட் தெரிஞ்சால் கேள்வி கேளுங்க. கோல்டை பற்றி ஒரு நிமிஷம், கோல்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சப்ஜெக்ட் தெரிஞ்சால் கேள்வி. அடுத்ததுங்க, அடுத்தது சார் ஒரு நிமிஷம். We are representing only what 2002 மேடம், இதே கோயம்புத்தூர் நகரத்திற்கு 2002 இங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்காக இங்கே வந்தோம். 2002 இங்கே வந்த பிறகு கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரியினுடைய அடையாளம், இங்கே ஒரு மனிதனாக நம்மை பக்குவப்படுத்தியது கோயம்புத்தூர் மக்கள். அதன் பிறகு இந்த கோயம்புத்தூர் நகரத்தில் நான் படிக்கக்கூடிய அதே கல்லூரியில் தான் என்னுடைய மனைவியும் கூட படித்தார்கள், கோயம்புத்தூரை சார்ந்தவர். அவர்களையும் திருமணம் செய்து இந்த கோயம்புத்தூரில் வாழ்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. கோயம்புத்தூர் அப்படி பார்த்தீங்கன்னா, இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தமிழ்நாட்டிலிருந்து ஏதோ ஒரு பகுதியில் இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தொழில் செய்கிறாங்க, கோயம்புத்தூரினுடைய மண்ணை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா சூலூர் பல்லடம் கோயம்புத்தூரை சார்ந்ததா திருப்பூரை சார்ந்ததாங்க மேடம்? இதே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் கேட்குற அதே கேள்வியை நான் கேட்குறேன். சூலூர் பல்லடம் திருப்பூரை சார்ந்ததா கோயம்புத்தூரை சார்ந்ததா? அதனால் பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இங்கே வளர்ச்சி கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி 2 வேட்பாளர்களும் பயந்துக்கிட்டு அலறிட்டு இருக்காங்க. நானும் இது 10 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவங்க 2 பேர் அன்கோ போட்டாங்கன்னு கூட நான் சொல்கிறேன். இதையும் கோயம்புத்தூர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். கேட்கட்டுங்க, ஒன்றும் தப்பில்லை. அவங்கவுங்க பிரச்சாரத்திற்கு என்ன பேச வேண்டுமோ அவங்க பேசுவாங்க. ஒருத்தரை போய் இதை பேசுங்க அதை பேசுங்க நான் போய் தடுக்க முடியுமா? அவர்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசட்டும். கோயம்புத்தூருடைய மக்கள் முடிவு செய்வாங்க. பிரதர் ப்ளீஸ் அவர் இங்க தான் 20 நாள் இருக்க போறாரு. அடிக்கடி உங்களை மீட் பண்ண கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கோவை குண்டு வெடிப்பை பத்தி உங்க பிரச்சாரத்துல இது பண்றீங்க. மக்கள் மறந்து போன விஷயத்தை 98 விஷயத்துல இந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துற காரணம் என்ன? இல்ல அதாவது 2022 கோயம்புத்தூர் வந்து ஒரு சூசைடு பாம் பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சிருக்கும். எல்லோரும் தப்பிச்சிருக்கின்றோம். 2022 தீபாவளிக்கு ஜஸ்ட் முன்னாடி அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு ISIS மாடியூல் இத்தனை இடத்துல ரைடு பண்ணி இத்தனை மெட்டீரியல் கேப்சர் பண்ணி ஒரு ஆக்டிவான ஒரு குரூப்பையே உடைச்சிருக்காங்க. அதனால் கோயம்புத்தூர் மக்கள் இதை மறக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் ஒரு NIA போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கிறதே இத்தனை கால டிலே பண்ணி பர்மிஷன் கொடுக்காமல் இப்போ தான் கடைசியாக அந்த NIA காவல் நிலையத்திற்கே அனுமதி கிடைத்திருக்கிறது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் கூட ஃபண்டமெண்டலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவர்கள் கண் வைக்கக்கூடிய ஒரு தொகுதி. எப்பொழுதும் கூட இந்த பகுதி வளர்ச்சி பகுதி, மக்கள் காஸ்மோபாலிட்டாக இருக்கிறாங்க. இங்கே அடித்தோம்னா வளர்ச்சி தடுக்கப்படும் என்று அவங்களுக்கு தெரியும். அதனால் கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் விஜிலண்ட்டாக தான் இருப்பாங்க. மத்திய அரசும் விஜிலண்ட்டாக இருக்கணும், மாநில அரசும் விஜிலண்ட்டாக இருக்கணும். அதனால் 1998 என்பது மறந்து போனதாக பார்க்காதீங்க. 2022 தீபாவளிக்கு ஒரு நாளுக்கு முன்னு தான் கோயம்புத்தூர் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவன் காப்பாற்றியிருக்கின்றார்கள். அதுவும் மக்களுக்கு தெரியும். சார் 60% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் இன்னைக்கு 60% வாக்குகள் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா அரசியல் விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வேட்பாளர் நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. அண்ணா, இதில் என்ன ஆச்சரியம்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அண்ணாமலை புராணம் தான் 2 வேட்பாளர்களும் பாடுகின்றார்கள். கோயம்புத்தூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். எந்த பக்கம் செல்ல வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும். மோடி அவர்கள் 3வது முறையாக வரப்போகின்றார்கள். அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினரும் வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க. நான் 60% குறைவுன்னு சொல்லியிருக்கேங்க. நான் குறைந்தபட்சம் 60% கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் வாக்களிப்பார்கள். அண்ணா இல்லை, அதாவது நாமினேஷனுக்கு பேரணிக்கு 1000 பேர் நாங்கள் பர்மிஷன் கேட்டோம். 1000 பேர் தான் கேட்டோம். சொல்கிறது கேளுங்க. 1000 பேர் தான் ப்ரொசஷனுக்கே பர்மிஷன் கேட்டோம். கரெக்டாக நாங்கள் என்ன சொன்னமோ அதை செய்திருக்கின்றோம். ப்ரொசஷனை பொறுத்தவரை காவல்துறை நம்முடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸரில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ
அதை முறையாக கடைபிடித்து நம்முடைய நாமினேஷன் ஃபார்மை தாக்கல் செய்தோம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் 4 பாஜக எம்எல்ஏக்கள் அதிமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது 2024 பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவு ஜூன் 4ஆம் தேதி அது மக்களே தெரிவிப்பாங்கன்னா அதற்கு பதில். அண்ணா, இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இன மக்களை கூட சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். காரணம், அவர்கள் எல்லோரும் இன்று இந்தியாவினுடைய க்ரோத் ஸ்டோரியில் ஒன்றாக இணைந்து இந்தியர்களாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். பிஷப்பு, சர்ச்சு ஃபாதர், அதே போல் மாஸ்கில் இருக்கக்கூடிய இமாம் எல்லாம் சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம். நான் தனிப்பட்ட முறையில் ராமநாதபுரம் டைகோசி ஃபாதரை போய் பார்த்துட்டு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக ராமநாதபுரம் டைகோசி ஃபாதரை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மக்களில் மெஜாரிட்டி, மைனாரிட்டி, இந்த மதம் அந்த மதம் என்று பார்ப்பதை விட 21 லட்சம் வாக்காளர்கள், அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய 30 லட்சத்திற்கு கிட்டத்தட்ட குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள் இருக்காங்க. அனைவருக்குமான பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கட்சி என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறது. இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அண்ணா, இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்பதில் அந்த வார்த்தையின் மீதே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், இன்னைக்கு நீங்கள் சிறுபான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நம்முடைய தேர்தல் அலுவலகத்திற்கு, மாவட்ட அலுவலகங்களுக்கு எல்லோரும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அதனால் சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் கோயம்புத்தூர் மக்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். இல்லை, பிரிவினைவாதம் ஒன்றும் இல்லையா? அதில் 6 இஸ்லாமியர்கள் இறந்துருக்காங்கல்லண்ணே. அதில் 6 இஸ்லாமியர் இறந்துருக்கிறாங்க, இஸ்லாமிய குழந்தை இறந்துருக்கிறாங்க, அதில் இந்துக்கள் இறந்துருக்கிறாங்க, இஸ்லாமியர் இறந்துருக்கிறாங்க. என்ன பிரிவினைவாதங்கண்ணா? அதாவது தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்கண்ணா. தீவிரவாதி மக்களை கொல்றதுக்காக வர்றான், அவனுக்கு என்ன மதம்? ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க எப்படி தீவிரவாதியாக இருக்க முடியும்? ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க தீவிரவாதியாக இருக்க முடியும். நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, 1998 கோயம்புத்தூர் வெடிகுண்டில் இஸ்லாமியர்களும் இறந்திருக்கின்றார்கள் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை எல்லோருக்குமாக நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு குண்டு பிடிச்சு ஒரு பிரச்சனையாக ஒரு இஸ்லாமியரும் இறக்கக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம், கிறிஸ்தவர் இறக்கக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம், இந்து இறக்கக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம். கோயம்புத்தூர் மக்கள் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பாம் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஒரு பாம் பார்க்குமாங்கண்ணா? ஒரு சூசைட் பிளாஸ்ட் செய்யும் பொழுது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அதனால் இது எப்படி பிரிவினை தூண்டுறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கண்ணா? மக்கள் உடைப்பார்கள், மக்கள் உடைப்பார்கள். இது வீகமெல்லாம் தேவையில்லைங்கண்ணா. ஏப்ரல் 19ஆம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வாக்காளர் பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் இதை உடைப்பாங்க. ஜூன் 4ஆம் தேதி உரத்த குரலில் பேசுவாங்க. அதை தமிழ்நாடே கேட்கும், இந்தியாவே கேட்கும். அண்ணா, இப்போ நம்மை பொறுத்தவரை யாரெல்லாம் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கான பொறுப்பை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்கணும். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் இருக்கின்றோம். வேறு வேறு வேட்பாளர் நிற்கின்றார்கள். யார் நின்றாலும் கூட தேர்தல் விதிமுறை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தேர்தலில் யார் நிற்கலாம், யார் நிற்கக்கூடாதுன்னு வரையறை வகுத்திருக்கின்றார்கள். அதற்குட்பட்டுத்தான் யாராக இருந்தாலும் இருக்க வேண்டும். நான் யாரையும் இங்கே நியாயப்படுத்த விரும்பலை, யார் தவறு செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல விரும்பலை. யார் தேர்தலில் நின்றாலும் கூட இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ பார்ப்பீங்கன்னா 6 தொகுதிக்கான இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ, கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டுக்கான கம்பைன்டு மேனிஃபெஸ்டோ நீங்கள் பாருங்கள். பார்த்த பிறகு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மற்ற 2 வேட்பாளர்கள் எந்த வகையில் நீங்கள் வேறுபடுறீங்க? அண்ணாமலை எந்த வகையில் வேறுபடுறாங்க? நான் என்னையை பற்றி நான் எப்படி சொன்னால் நல்லாயிருக்கும். மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் எல்லாம் அறிவாளிகள். ஒரு ப்ரெஸ்ஸில் நாங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியத்தை மக்கள் எதிர்பார்க்கல. மக்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. பிரச்சாரத்தில் மக்கள் பார்க்குறாங்க. ஆமாங்கண்ணா, எல்லாருமே ஹாட்லைன் தான். பிரதமர் மோடி அவர்கள், மத்திய மந்திரி சபை, கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் நேச்சுரலாக ஹாட்லைன் தான். பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வரும்பொழுது ஹாட்லைன் தான். ஒரு தொலைபேசியில் பேசி எந்த விஷயமாக இருந்தாலும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்குது. அப்படித்தான் இந்த கட்சியினுடைய தன்மை. நேரடியாக பிரதமராக இருக்கட்டும், மந்திரி சபையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனையும் இங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்றாலும் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினரால் எடுத்துச் செல்ல முடியும்.